வணக்கம், நான் உங்கள் பவல். இந்த வீடியோ ஏற்கனவே போட்ட வீடியோவோட கண்டினியூ வீடியோ. நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம். கன்சீல் பண்ண வீடியோ இந்த வீடியோவோட கண்டினியூ அப்படியே பார்க்கலாம். ஃபிட்டிங் இருக்கிற ஒர்க்கு தான் போட்டிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் பெரிய ஜாமான் தான் போட்டு கழுவுற மாரி ஒரு ஏரியா கேட்டிருக்காங்க. அதில் வந்து நார்மலாக கார்பரேஷன் வாட்டர் ஒன்று, டேங்க் வாட்ரு ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து கால் தைக்கிறதுக்காக இந்த டிசைனில் ஒன்று போட்டிருக்காங்க. அங்கங்கே ஒரு பாத்ரூமில் கல். இங்கே வந்து வாஷிங் மிஷின் டேப்பு வச்சாச்சு. இங்கே ஒரு வாஷ் பேஷன் டேப் ஒன்று வருது, வாஷ் பேஷன் வருது. அதில் இது வந்து ஏற்கனவே கன்சீல் பண்ணது எப்படி போட்டிருக்கோன்னு வீடியோ பார்த்துங்க லிங்கு. இது வந்து ஹீட் வாட்ரு, நார்மல் வாட்ரு. இங்கே ஒரு வெஸ்டர்ன் பேஷன் வருது. இது ஒரு ஹெல்த் பாஸ்ட் ஒன்று வருது. ஏன்னா இந்த பைப் லைன் வந்து தரையிலே போகுது. இது வந்து டைனிங் டேபிள் ஏரியாவில் இந்த மாதிரி மாடல் வாஷ் பேஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து ஃப்ளாஞ்சை போட்டு கிரானைட்டில் செட் பண்ணியாச்சு. கிரானைட்டில் உட்காந்துருக்குது. கீழே கடப்பாக்கல்ல போட்டு இதில் லென்த்து இது போட்டு வேஸ்ட்டு கப்பு போட்டு நம்ம டைட்டு வச்சாச்சு. இந்த சப்போர்ட்லேயே நிற்கும். இதுக்கு ஏற்கனவே ப்ரொவிஷனுக்கு ஆங்கிள் ப்ரொவிஷனு, வேஸ்ட்டு ப்ரொவிஷனும் வச்சுருக்கோம். இது ஏன் தனித்தனியாக வச்சுருக்கோன்னா, இடையில சர்வீஸ் பைப் ஒரு 3 வருது. அதனால் தனித்தனியாக வச்சுருக்கோம். இல்லைனா ஏரியா மிச்சமாகும். எலிவேஷன்லேயும் தெரியக்கூடாதுன்னு சொன்னதுனால ஃப்ரெண்டில் அப்படியே கன்சீல் பண்ணியாச்சு. இந்த ஏரியா அப்படியே கன்சீல் பண்ணி போட்டாச்சு. ஒர்க்கு மேக்ஸிமம் நெருங்கிட்டு, ஏன்னா நாளைக்கு குடி போகிற ஒர்க் இருக்கிறதுனால, அர்ஜென்ட் ஒர்க்காக நடக்கிறதுனால உங்களுக்கு வீடியோவை தெளிவாக போட முடியல. ஓவராலாக போட்டிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதில். ஆனால் கன்சீல் பண்ண வீடியோலாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருக்கேன் உங்களுக்கு. இங்கே கார் தான் கழுவுற மாரி ஒரு டேப்பு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம கீழே வந்து போர் நீர்மூழ்கி மோட்டர் இருக்குது. இதை டம்மி பண்ணி இந்த லென்த்து போகிற மாரி வச்சாச்சு. இதில் ஏற்கனவே கனெக்ஷன் பண்ணியாச்சு. இது வந்து ஆரஞ்சு பைப்பு வச்சுருக்கோம். செப்டி டேங்க் எடுக்கிறது, உள்ளார செப்டி டேங்க் இருக்குது ஹால் என்ட்ரன்ஸ் கிட்ட. அதனால் இது ஹாலில் வச்சுருக்கோம். அதுலேருந்து பைப்பு டேப்பராக போட்டு எடுத்து ஆரஞ்சு பைப்பு எண்டுக்கு இப்போ வச்சுருக்கோம். இப்போ ஒர்க்கு நடந்துட்டு இது ஃபுல்லாக. இது வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செப்டி டேங்க் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு கார்பரேஷன் வாட்டர் சம்பு தொட்டி ஒன்று இருக்குது. இதுக்கு அவுட்டரில் மோட்ரு இது அந்தாண்ட செட் பண்ணி அது மேலே டாப்பில் போவோம். இப்போ வந்து இந்த அட்டாச் பாத்ரூம் நம்ம இது பண்ண வீடியோ, இப்போ ஃபிட்டிங் பண்ண வீடியோ தான் போட்டிருக்காங்க. அதில் போய் தெளிவாக பார்த்துங்க நீங்கள். இப்போ எல்லாத்தையும் வாட்ரு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ லீக்கேஜ் எல்லாம் பார்த்து பேக்கிங் பண்ணுற வேலை நடக்குது. இப்போ வாஷ் பேஷன்லாம் சப்ளை கொடுத்தாச்சு. எல்லாம் ஃபுல்லாக இப்போ வாட்ரு விட்டு லீக்கேஜ் தான் பார்த்தாச்சு ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம வால் மிக்சரு எல்லாத்துலேயும் அந்த நம்ம பைப்பை இறக்குற பிசுறு இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஆகுது. இப்போ ஷவரு, ஹீட்டருக்கு இந்த 3 பின் டாப் உள்ள ஹெல்த் பாஸ் தான் வந்துட்டு அதான் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேஷன் செட் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கேன், அதை தெளிவாக பார்த்துங்க நீங்கள். இப்போ இந்த பாத்ரூம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு, இது வந்து டைனிங் டேபிள் போடுற ஏரியா. இங்கே ஒரு வாஷ் பேஷன் செட் பண்ணியிருக்கோம். இந்த லைனை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் எப்படி செட் பண்ணேன். இப்போ இதுலேயும் டேப்பெல்லாம் முறிக்காச்சு. வாட்டர் விட்டு லீக்கேஜ் செக் பண்ணியாவது. இப்போ வந்து இதுகிட்ட வந்து ஆங்கிள் வால் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வேஸ்ட் வாட்டர் பைப்பு அது வழியாக போய் உள்ளார போகுது. இந்தாண்ட டவுல் சாண்ட் அடிக்க போகிறாங்க. இங்கே சர்வீஸ் பைப்பு வந்ததுனால இப்படி பைப் லைன் மாறி வருது. இல்லைன்னா அதுக்கு நேராகவே வந்திருக்கும் டேப்பு. பைப்பு வேஸ்ட் வாட்டர் ஓடுற டேப்பு. இது வந்து கிச்சனு. இதுக்கு வந்து சிங்கு டாப் 2 முறிக்காச்சு. இது இது வந்து எஸ்எஸ்ஸில் வச்சுருக்காங்க. ஃபுல்லு எஸ்எஸ்ஸில் சிங்கு. எல்லாம் ஜான்சன் பிராண்டு தான். அது வந்து கார்பரேஷன் வாட்ரு, இது வந்து டேங்க் வாட்ரு. இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது, சிங்குக்கு ஃப்ரீயாக கொடுத்தது. இது வந்து ஆர்ஓ சிஸ்டத்துக்காக வச்சுருக்கோம் நாங்கள் டம்மி பண்ணி. இப்போ வந்து இந்த அடியில் ஏன் டேனிங் ஆகிட்டுனா, முன்னாடி ஸ்டேஜ் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து போட்டது. அதனால வந்து இந்தாண்ட கபோர்டு போட்டதுனால கொஞ்சம் தள்ளிட்டாங்க, ஒரு 3 இன்ச்சு தள்ளிட்டாங்க. அதனால் பெண்டு பண்ணி போட்டிருக்கோம்.
இது வந்து இன்னொரு பாத்ரூமு. இதுலேயும் அதே சேம் மெத்தட் தான். எக்ஸ்ட்ரா ஒரு கார்பரேஷன் வாட்டர் பைப்பு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் வாஷ் பேஷனு எல்லாமே அதே சேம் மெத்தட் தான். வால் மிக்சர் வச்சாச்சு. இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு சாதா வாட்ரு ஒரு பைப்பு கேட்டதுனால இந்த பக்கத்தில் வச்சாச்சு. ஷவரு ஹீட்ரு கனெக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் வாட்ரு ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஆங்கில வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லீக்கேஜ் பார்த்தாச்சு. இது வந்து கார்பரேஷன் வாட்டர் பைப்பு. இது கார்பரேஷன் வாட்டர் எப்படி மேலே செட் பண்ணியிருக்கணும்னு நான் காட்டுறேன் தனியாக. இப்போ எல்லாத்தையும் பேக்கிங் ஸ்டிக்கர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாவது. க்ளீன் பண்ணிவிட்டு ஹெல்த்து ஃபஸ்ட்டு லீக்கேஜ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஃபுல்லாக. நம்ம சைடில் லீக்கேஜ் வருதான்னு பார்த்த பிறகு நம்ம வந்து பேக்கிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுலேயும் லெஜ் வால் டைப்பு போட்டிருக்காங்க. 2 பாத்ரூம்லேயும் லெஜ் வால் டைப்பு போட்டிருக்காங்க. இப்போ மாடிக்கு போகலாம். மாடியில் ஒரு 2 பாத்ரூம் 3 பாத்ரூம் இருக்குது. இது ஒரு ரூம். இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று போட்டிருக்காங்க. இதுலேயும் 1 பீஸ் மாடல் அதே வெஸ்டர்னு அதே மாதிரி வால் மிக்சரு ப்ளஸ் வாஷ் பேஷனு. வாஷ் பேஷன் டோர் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வாஷ் பேஷன் ஒன்று. ப்ளஸ் இங்கே ஒரு வால் மிக்சர் ஒன்று. இந்த கன்சீல் பண்ண வீடியோ தான் பாருங்கள். இது ஏன்னா 2 பாத்ரூமை தாண்டி கிராஸ் ஆகி பைப்பு கீழே போவோம். எல்லாம் ஜான்சன் பிராண்டு ஃபிட்டிங்னா. இதுலேயும் ஒரு ஹீட்ரு ஒன்று வச்சுருக்காங்க. இதுலேயும் 1 பீஸ் மாடலு. வேஸ்ட் வாட்டர் லைன்னால் செட் பண்ண வீடியோ வந்து கன்சீல் பண்ண வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கரெக்டாக புரியும் உங்களுக்கு. இந்த பாத்ரூமும் ஒரு 20 லிட்ரு டேங்க் ஒன்று, ஹீட்ரு ஒன்று. இந்த கனெக்ஷன் ஹோஸ் போடுற பெண்டிங் மட்டும் இருக்குது. இதுலேயும் ஒரு லெஜ் வால்வ் டைப்பில் போட்டிருக்காங்க. லெஜ் வால்வ் தான். இதுலேயும் ஒரு லெஜ் வால்வு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஜாமான் இப்போ வந்து இது வந்து இங்கே ஒரு வாஷ் பேஷனுக்கு போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் ஒன்று. பக்கத்துலேயே ஒரு இங்கே ஒரு வாஷ் பேஷன் ஒன்று, இங்கே வாஷிங் மிஷின் ஒன்று. வாஷிங் மிஷின் டேப்பு வரலன்னா அதனால் டம்மி பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு எண்டு கப்பு போட்டு வச்சுருக்கோம். அதில் ஹோல்சா கட்டு போட்டால் முடிஞ்சிட்டு. இதில் வந்து கார்பரேஷன் வாட்ரு ஒன்று ப்ளஸ்ஸு டேங்க் வாட்ரு ஒன்று. இது வந்து ஜென்ரலாக ஜாமான் விளக்குறதுக்குள்ள ஏரியா. சர்வன் பெரிய ஜாமான் தான் போட்டு விளக்குறதுக்குள்ள ஏரியா. இது வந்து இதில் ஒரு 1 பீஸ் மாடல் ஒன்று. இதில் வந்து ஹீட்ரு லைன் தான் இன்னொரு பாத்ரூம்லேருந்து வர மாரி போட்டிருக்கோம். இது வந்து ஒர்க் பார்க்குறவங்க மட்டும் யூஸ் பண்ணுற மாரி போட்டிருக்காங்க. ஹீட்ரு லைனு வெஸ்டர்ன் போட்டிருக்காங்கன்னா இன்னொரு பாத்ரூம்லேயே அந்த பக்கத்து பாத்ரூம்லேருந்து லைன் வரும். இது டேங்க் வாட்ரு, இது வந்து ஹீட்ரு வாட்ரு. அந்த பாத்ரூம்லேருந்து ஜம்பர் போட்டு கொடுத்துருக்கு. இங்கே ஷவர் தான் கிடையாது. ஏற்கனவே கன்சீல் பண்ணுறப்ப இந்த வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன். இது வந்து மாடி ஏரியா. இதில் வந்து சும்மா சமைக்கிறவங்க சமைக்கிறதுக்கு அதுக்காக உள்ள ஏரியா அது. இங்கே ஒரு கிச்சன், நார்மலான கிச்சன் இருக்குது. இதில் வந்து டேங்க் வாட்ரு ஒன்று, கார்பரேஷன் வாட்ரு ஒன்று வந்திருக்கு. இது நார்மல் டேப்பே போட்டிருக்கோம். நார்மல் டேப்பு போடுறப்ப நம்ம ஹைட்டு குறைச்சலாம் 3/4 அடிக்கு மேலே தான் வைக்கணும். நம்ம நார்மல் டேப் போடுறப்ப நம்ம கன்சீல் பண்ணுறப்ப வீடியோ கேட்டுக்கணும் அவங்கள்ட்ட என்ன டேப் போட போகிறாங்க சிங்குக்குன்னு. இந்த வழியாகவும் மாடிக்கு வரலாம். இந்த லைன் தான் அடித்த வீடியோ தான் போட முடியல என்னால். ஃபுல்லாக லைன் எல்லாம் அடிச்சிட்டோம். சந்து வேறு 2 அடி தான் சந்து இருந்துச்சு. அதனால் போட முடியல, வீடியோ எடுக்க முடியல. இந்த ஷீட்டில் போடுற வேஸ்ட் வாட்டர்லாம் வர மாரி இங்கே லிங்க் கொடுத்துருக்கோம். இது வழியாக குடஞ்சிட்டு இந்த படிக்கட்டு வழியாக கன்சீல் பண்ணியாச்சு. ஃபுல்லாக படிக்கட்டு கீழே கன்சீல் பண்ணி போகுது. இது வந்து மாடியில் டேங்க் வைக்கிற ஏரியா. 2 1000 லிட்டர் வச்சுருக்கோம். கீழே ஒரு தனி வீட்டுக்கு ஒரு 1000 லிட்ரு, மேலே ஒரு தனி வீட்டுக்கு 1000 லிட்ரு. மேலே செடிக்கு தான் தண்ணி தெளிக்கிற மாரி
கார்டன் மாரி வைக்க போகிறாங்க. மேலே செடிக்கு தான் தண்ணி வைக்கிற மாரி மேலே வாட்ரு வச்சுருக்கோம். 2 ஆயிரம் லிட்டர் வச்சுருக்கோம். இடையில 2 லூப் பண்ணி நம்ம வால்வு 1.25 போட்டிருக்கோம். இந்த மோட்ரு ஒர்க்கெல்லாம் ஆகலாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாரி. எல்லாத்துக்கும் ஓவர் ஃப்ளே தான் தூக்கி விட்டாச்சு. இது ஆன் ஆஃப் வால்வு தான் போட்டாச்சு ஃபுல்லாக. இது வந்து கார்பரேஷன் வாட்டர் கீழே தொட்டிலேருந்து ஏற்றி தண்ணி டேங்கில் வச்சு ஒரு இண்டிவிஜுவலாக கேட்டிருக்காங்களே டேப்பு, அதில் போய் இறக்கிடுவோம். இந்த அவுட்ரு அடித்த வீடியோ தான் என்னால் போட முடியல. இப்போ அர்ஜென்ட் ஒர்க்கு நடக்கிறனால போட முடியல. இப்போ இங்கே ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் என்னும் பெல் பட்டனே அழுத்தி வச்சிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். அப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.